வாக்காளர் கணக்கீட்டு படிவம் வந்து இப்போ எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இந்த ஃபார்மில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த தேதியை வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆதார் எண், உங்களுடைய ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதார் எண்ணை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அதே மாதிரி கைபேசி எண், நீங்கள் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணக்கூடிய செல் நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி தந்தையின் பெயர் அல்லது பாதுகாவலரின் பெயர், உங்களுடைய அப்பா பெயரை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய அப்பாவுடைய வாக்காளர் எண் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அவங்க உயிரோட இல்லை அப்படின்னா அவங்களுடைய நம்பர் வந்து இதில் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் தாயாரின் பெயர், அம்மாவுடைய பெயரை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்ட் அவங்களுடைய வாக்காளர் எண் இதில் ஃபில் பண்ணணும். இன்கேஸ் அதே மாதிரி தான் அவங்க தவறிட்டாங்க, அவங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய எண் இதில் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் துணைவரின் பெயர், அவங்க இருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் நிறைய பேர் மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், மேரேஜ் ஆகியிருந்தாங்க மட்டும் அவங்களுடைய ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்டுடைய நேமை வந்து இதில் ஃபில் பண்ணணும். அண்ட் அவங்களுடைய வாக்காளர் எண்ணை வந்து இந்த காலத்தில் வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் மஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை வந்து இதில் பேஸ்ட் பண்ணி தான் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் 2002ல் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய இருக்கும். இன்கேஸ் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இதை வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் முன்னாடி உள்ளவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இதில் ஃபில் பண்ணணும். எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் முன்னாடி வந்து நேட்டிவில் இருந்திருப்பீங்க, இப்போ வேறு இடத்துக்கு வந்து நீங்கள் மாறி இருக்கலாம். ஸோ அதனால் முன்னாடி நீங்கள் இருந்திருந்தீங்க எங்கே வந்து நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களோ அந்த டீட்டெயில் இதில் ஃபில் பண்ணணும். அதேமாரி சில பேருக்கு வந்து அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை வந்து கேன்சல் ஆகி நியூவாக வந்து அவங்க புதுப்பிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸ்லேயும் வந்து அவங்களுடைய வாக்காளர் அடையாள எண் வந்து மாறும். ஸோ அந்த டீட்டெயிலுக்கும் இதை வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ 2002ல் நீங்கள் வந்து ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரை வந்து இதில் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக எழுதணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த டைமில் இருந்த வாக்காளர் எண்ணை வந்து இதில் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அல்லது அம்மாவுடைய பேரை வந்து இதில் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உறவுமுறைன்னு வந்து அவங்க என்ன உறவுமுறையில் வராங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாவட்டம், எந்த மாநிலம், அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி, எந்த தொகுதியில் நீங்கள் வந்து ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர், உங்களுடைய உறவினர் பெயர் இதை கண்டிப்பாக ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அம்மா அப்பா கண்டிப்பாக 2002ல் வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் இதில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுடைய அப்பா அல்லது அம்மாவோட பெயர் வந்து இந்த காலமில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாக்காளர் அடையாள எண் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். 2002ல் என்ன இருந்துச்சோ அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய எண் தான். ஸோ மேக்ஸிமம் அவங்களுடைய எண் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அல்லது அம்மாவுடைய பேர் இதில் நோட் பண்ணணும். அண்ட் அவங்க என்ன உறவுமுறையில் உங்களுக்கு வராங்க இதில் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க எந்த மாவட்டத்தில் இருக்காங்க, எந்த மாநிலத்தில் அவங்க ஓட்டு போட்டாங்க, மாநிலம் நம்மளுக்கு தமிழ்நாடு தான், சேஞ்ச் ஆக சான்ஸே கிடையாது. அதேமாதிரி மாவட்டம் வந்து அவங்க எந்த மாவட்டத்தில் நேட்டிவில் இருக்காங்களோ அந்த மாவட்டத்துடைய நேம், அதுக்கப்புறம் எந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க டீட்டெயில் ஃபுல்லாமே வந்து இந்த காலமில் நீங்கள் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் அல்லது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், இடது கை விரல் ரேகை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபார்ம் எங்கே கொடுத்தாங்களோ அந்த இடத்துலையே வந்து இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.